சிஎன்சி மிஷினில் டிஸ்பிளேல இப்போ வந்து ஓ இருக்கிற பட்டனில் வந்து பி இருக்கும், அதுக்கப்புறம் என் கியூ இருக்கும், ஜி இருக்கிற இடத்துல ஆர் இருக்கும், அதுக்கப்புறம் ஏ இருக்கிற இடத்துல 7 இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நம்பர் கீஸு. 8 இருக்கிற இடத்துல பி இருக்கும், 9 இருக்கிற இடத்துல டி இருக்கும், அப்புறம் சி எக்ஸ் இருக்கும். சியும் எக்ஸும் ஒரே பட்டனில் இருக்கும். அப்புறம் ஒய்யும் இசட்டும் ஒரு பட்டனில் இருக்கும். அப்புறம் எஃப்பும் எல்லும் ஒரு பட்டனில் இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் நம்பரு பட்டனில் வந்து ஆரோ கீ லெஃப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 5ல் வந்து ரேப்பிட் இருக்கும், 6ல் வந்து ரைட் சைடில் மூவ் ஆன்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எம் பட்டனில் வந்து ஐ இருக்கும், எஸ் பட்டனில் வந்து கே இருக்கும், அதுக்கப்புறம் டி பட்டனில் ஜே இருக்கும். அதுக்கப்புறம் 1ல் வந்து ஆரோ கீஸ் இருக்கும், 2ல் வந்து டவுன் பட்டன் இருக்கும், ஆஸ் பட்டனும் இருக்கும். 3ஆம் நம்பரில் வந்து சீக்வல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் யூ பட்டனில் வந்து ஹச் இருக்கும். அதுக்கப்புறம் டபிள்யூ பட்டனில் வந்து வி இருக்கும். அப்புறம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக்ஸில் இருக்க எல்லா எழுத்தும் இருக்கும். அதே டைமில் 1 2 3 பட்டனும் இருக்கும், 0 வரைக்கும் இருக்கும். இதை வச்சு நம்ம தேவையான மாதிரி லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்பர்ஸும் நமக்கு தேவையான மாதிரி இன்புட் கொடுத்துக்க முடியும். ஆல்டர்னேட் எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே சிஎன்சி மிஷினில் இருக்குது. இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். பார்ட் 1 வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை தான் நான் கண்டிப்பாக பார்த்தாகணும். இதில் வந்து எண்டா பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் எண்டில் வந்து நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டாட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பொசிஷன் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்செட் பட்டன் இருக்கும். இது வந்து பொசிஷன், ப்ரோக்ராம், ஆஃப்செட் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு வீடியோ லென்த்தாக போகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் கேன்சல் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்புட் பட்டன் இருக்கும். இன்புட் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் அது தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, பேக்ஸ்லாஷு, அதுக்கப்புறம் சிஸ்டம்னு ஒரு பட்டன் இருக்கும். டெலிட் பட்டன் இருக்குது. டெலிட் பட்டன் வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும், டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்செர்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்டருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்செர்ட்டும் ஆல்டருக்கும் தனியாக நான் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிஸ்டம், மெசேஜ், அதுக்கப்புறம் பேஜ் அப், பேஜ் டவுன் இதெல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணுறது இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்த பேஜஸ் மாற்றுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆரோ கீஸ் இருக்குது, அப் டவுன் லெஃப்ட் ரைட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்ப் பட்டன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ரீசெட் பட்டன் இருக்கும். அவ்வளோதான். சிஎன்சி மிஷினில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இந்த வீடியோஸ் வந்து பேசிக்காக இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து டீட்டெயில்டாக இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் நிறையா விஷயம் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.